வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தூத்துக்குடியில் கிராமத்துக்குள் வராமல் சென்ற தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விதண்டாவாதம் பேசிய ஓட்டுநரை ஊர் மக்கள் தங்களது பாணியில் கவனித்து பணிய வைத்தனர். நடந்தது என்ன? சாத்தான்குளம் பகுதியில் நிகழ்ந்துள்ளது. மணிக்கணக்கில் காத்திருந்த நிலையில் பேருந்து நிற்காமல் சென்றதால் கிராம மக்கள் கொதித்தெழுந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேய்குளம் வழியாக காலையும் மாலையும் தனியார் பேருந்து ஒன்று இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து சாத்தான்குளம் அருகே உள்ள தேர்க்கன்குளம் கிராமத்திற்குள் வந்து செல்வது வழக்கம். ஆனால் அண்மை காலமாக தேர்க்கன்குளம் கிராமத்திற்குள் செல்லாமல் பேருந்து சாத்தான்குளம் மெயின் ரோட்டிலேயே சென்று விடுவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அவ்வழியாக வியாழக்கிழமை வந்த தனியார் பேருந்து தேர்க்கன்குளத்திற்குள் செல்லாமல் நேராக செல்ல முற்பட்டது. அப்போது அங்கிருந்த கிராம மக்கள் தனியார் பேருந்தை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரத்துடன் கீழே இறங்கி வந்த பேருந்து ஓட்டுநர் அங்கிருந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்தார். சற்று நேரத்தில் கிராம மக்கள் ஒன்று கூடி பேருந்தை சிறைப்பிடித்தனர். அத்துடன் சத்தம் போட்டு பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வட்டார மொழி வழக்கில் மிரட்டினர். தங்களது கிராமத்திற்குள் பேருந்து வராவிட்டால் இங்கிருந்து ஒரு அடி கூட பேருந்தை நகரவிட மாட்டோம் என கூறி கற்களை கையில் எடுத்தனர். இது ஒருபுறம் இருக்க, விவசாயி ஒருவர் பேருந்திற்கு முன்பு அமர்ந்து வயல்வெளியில் சாப்பிடுவது போன்ற தோரணையில் சாலையை டைனிங் டேபிள் ஆக்கினார். மறுபுறம் தலையை சீவும் அளவுக்கு கிராம மக்கள் கோபத்தை கொப்பளித்துக் கொண்டிருக்கையில் பேருந்து ஓட்டுநர் ஒரு ஓரமாக நின்று தனது தலைமுடியை சீவிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் கிராம மக்களுக்கு எதிராக பேசி ஒன்றும் ஆகப் போவதில்லை என்பதை உணர்ந்த ஓட்டுநர் பயத்தை மறைத்துக் கொண்டு சிரித்தவாறு பேருந்திற்குள் ஏறினார். பின்னர் வழியை விடுங்க, உங்க விருப்பப்படியே செல்கிறேன் என்று பேருந்தை தேர்க்கன்குளம் கிராமத்திற்குள் ஓட்டிச் சென்றார். தேர்க்கன்குளம் கிராமத்திற்குள் பேருந்து சென்றாலும் அதிக பயணிகள் ஏறுவதில்லை என்று கூறப்படுகிறது. அதே வேளையில் காலம் காலமாக இந்த பேருந்து தங்கள் பகுதிக்கு வந்து செல்வதாகவும் இதை நம்பித்தான் தூத்துக்குடி மற்றும் வெளியூர் செல்வதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். இந்த பேருந்து முறையாக வராததால் தேர்க்கன்குளம், பசவப்பனேரி, மிரான்குளம், வெட்டக்குளம் போன்ற கிராம மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாக தெரிவித்துள்ளனர். இதனால் தேர்க்கன்குளம் கிராமத்திற்கு நிரந்தரமாக பேருந்து இயக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். இதற்கு தனியார் பேருந்து நிர்வாகம் செவிசாய்க்குமா?